Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உட்பட 6 விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே எலிஜிபிள் தான். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/1/2021 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2021 வருஷம் கடைசி தேதியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட், டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 6 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க போஸ்ட் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2வது நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ கைஸ் இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்னென்ன போஸ்டிங் கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஜிடி, ஜூனியர் அசிஸ்டன்ட் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஜிடிக்கு ஒரு வேகன்சி, எஸ்ஏ ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, டிரைவர் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு அந்த ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஜிடிக்கு ஒரு வேகன்சி, எஸ்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு போஸ்டிங்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சேலரி டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையர் கிரேட் ப்ளஸ் டைப் ரைட்டிங் தமிழ் லோயர் கிரேட் ஆர் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் லோயர் கிரேட் ப்ளஸ் டைப் ரைட்டிங் தமிழ் ஹையர் கிரேட். இந்த காம்பினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி. ஸோ எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தாக எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக டிரைவர் போஸ்ட். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெடிடு அப் டு 8th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்குறாங்க. வேலிட் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு, ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 30 வயது பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட், அதாவது பார்த்தீங்கன்னா 30 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஹவ் நாட் கம்ப்ளீட்டட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெடிடு அப் டு 8th ஸ்டாண்டர்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட தெரிஞ்சிருக்கணும்.
வேலிட் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லைட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு, ரைட்டுங்களா. அதுக்கடுத்தாக ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் இருக்கணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000. இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டடிட் அப் டு 8th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 50,000. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து பூர்த்தி கூடாது. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பூர்த்தி செஞ்சுட்டு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து கொடுத்துருக்காங்க பாருங்க அட்ரஸ். அனுப்பி வைக்க வேண்டும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. டிடி பார்த்தீங்கன்னா எந்த பேரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் செக்ரட்டரி, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பேயபிள் அட் சென்னை என்ற பேரில் பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/1/2021. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதுனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸை ஒவ்வொன்றா படித்து பார்த்த பிறகு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.